ஆன்மீக துளிகள், சக்தி பீடங்கள். சக்தி பீடங்கள் என்று சொல்கிறோம். ஏன் சக்தி பீடங்கள் என்று சொல்கிறோம்? அந்த சக்தி பீடங்கள் எப்படி உண்டாயிற்று? அவை மொத்தம் எத்தனை உள்ளன? இதையெல்லாம் இன்று தெரிந்து கொள்வோம். ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே गिरिवर विंध्य शिरोधिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कंठ कुटुंबिनि भूरि कुटुंबिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते. சக்தி பீடம் என்பதற்கு சக்தியின் அமர்விடம் என்று பொருள். ஆதிசக்தியின் ரூபமே சதிதேவி. சதிதேவியாகிய தாட்சாயினியின் உடல் பாகங்கள் விழுந்த இடங்களில் எழுப்பப்பட்ட கோவில்களே சக்தி பீடங்களாயின. தட்சனின் மகளாக பிறந்த தாட்சாயினி சிவனை விரும்பி மனம் முடிக்கிறாள். தட்சனோ சிவபெருமானை அவமதிக்க எண்ணி அவரை அழைக்காமல் மிக பெரும் யாகத்தை நடத்தத் தொடங்கினான். தாட்சாயினி தட்சனிடம் அவன் தவறை எடுத்துரைக்க சிவபெருமான் மறுத்தும் கேளாமல் செல்கிறாள். ஆனால் தட்சன் தாட்சாயினியையும் அவமதிக்கிறான். அதனால் அந்த யாகம் அழியுமாறு சபித்துவிட்டு தட்சன் தந்த உடல் தனக்கு வேண்டாம் என யாகத்தின் தீயிலேயே விழுந்து இறக்கிறாள் தாட்சாயினி. இதனால் கோபமடைந்த சிவன் காளி, வீரபத்ரன் முதலானவர்களை அனுப்ப அவர்களும் தட்சனின் யாகத்தையும் தட்சனையும் அழிக்கிறார்கள். மனைவி இறந்த வருத்தத்தில் சிவன் தாட்சாயணியின் இறந்த உடலை எடுத்துக்கொண்டு ஊழித்தாண்டவமாடினார். அதனால் பிரபஞ்சமே நடுங்கியது. சிவனின் ஆட்டத்தை நிறுத்த மகாவிஷ்ணு தன் சக்கராயுதத்தால் தாட்சாயணியின் உடலை 51 துண்டுகளாக வெட்டி வீழ்த்தினார். அதன் பிறகே சிவன் சாந்தமானார். சக்கராயுதத்தால் சிதறிய தாட்சாயணியின் உடல் பகுதிகள் 51 இடங்களில் விழுந்து அவையே சக்தி பீடங்களாயின. பிறகு தாட்சாயினி பர்வதராஜன் மகள் பார்வதியாக பிறந்து ஈசனை மணந்தாள். இந்த 51 சக்தி பீடங்கள் அக்ஷர சக்தி பீடங்கள் என்றும் அவற்றுள் 18 சக்தி பீடங்கள் மகா சக்தி பீடங்கள் என்றும் 4 சக்தி பீடங்கள் ஆதிசக்தி பீடங்கள் என்றும் போற்றப்படுகின்றன. சக்தி பீடங்கள் அனைத்தையும் தரிசிக்க முடியாவிட்டாலும் ஆதிசக்தி பீடங்கள் 4ஐயாவது தரிசிக்க வேண்டும் என்பது நியதி. அஸ்ஸாமின் கவுஹாத்தியில் உள்ள காமாக்யா கோவில், கொல்கத்தாவின் காளிகாட் காளி கோவில், ஒடிஷாவின் பெர்ராம்பூரில் உள்ள தாராதாரிணி சக்தி பீட கோயில் மற்றும் ஒடிஷாவின் பூரி ஜெகநாதர் கோவில் வளாகத்தில் உள்ள விமலா தேவி சன்னதி ஆகிய 4ம் ஆதிசக்தி பீடங்களாகும். எந்த சக்தி பீடத்திற்கு சென்றாலும் அங்குள்ள பைரவரையும் வணங்க வேண்டும் என்பதும் ஒரு நியதியாகும். இந்தியாவில் உள்ள 51 சக்தி பீடங்களில் 18 சக்தி பீடங்கள் தமிழ்நாட்டில் உள்ளன. சிறப்பு மிக்க அந்த சக்தி பீடங்கள்: காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் காமகோட்டி பீடம், மதுரை மீனாட்சி அம்மன் மந்திரினி பீடம், ராமேஸ்வரம் பர்வதவர்தினி சேது பீடம், திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி ஞான பீடம், திருவண்ணாமலை அபிதகுஜாம்பாள் அருணை பீடம், திருவாரூர் கமலாம்பாள் கமலை பீடம், கன்னியாகுமரி பகவதி அம்மன் குமரி பீடம், கும்பகோணம் மங்களாம்பிகை விஷ்ணு சக்தி பீடம், திருக்கடையூர் அபிராமி கால பீடம், திருவாலங்காடு மகா காளி காளி பீடம், திருக்குற்றாலம் பராசக்தி பராசக்தி பீடம், குளித்தலை ஈங்கோய் மலை லலிதாம்பிகை சாயா பீடம், பாப்பநாசம் விமலை உலகநாயகி விமலை பீடம், திருநெல்வேலி காந்திமதி அம்மன் காந்தி பீடம், திருவெண்காடு பிரம்ம வித்யா பிரணவ பீடம், திருவையாறு தர்ம சம்வர்தினி தர்ம பீடம், திருவற்றியூர் திரிபுர சுந்தரி இஷி பீடம், தேவிப்பட்டினம் மகேஷமர்தினி வீரசக்தி பீடம். எனவே சக்தி பீடம் என்றால் சக்தியின் அமர்விடம் என்பதை உணர்ந்து வழிபட்டு அன்னையின் அருளை பெறுவோம். ஆன்மீக துளிகள், சக்தி பீடங்கள்.